வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்தி சீன கடற்படையோட ஆதிக்கத்தை சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு எதற்காக திட்டமிட்டிருக்காங்க, அந்தமான் நிக்கோபார் தீவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜஸ் என்ன, இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை சீனாவுக்கு எதிராக அந்தமான்ல கொண்டு வர முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அப்படி கொண்டு வந்தா சீன கடற்படைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சீனா சமீப காலங்கள்ல சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில ஆக்டிவா இருக்காங்க. அதுவும் குறிப்பா சவுத் சைனா சீல ரொம்ப அக்ரெசிவா நடந்துகிட்டு இருக்காங்க. சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நாடுகளுடன் கடல் எல்லை தொடர்பான பிரச்சனைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைக்க முயற்சி செய்வது, ராணுவ ஒப்பந்தங்களை இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் செய்து கொள்வது, ரகசியமான சில கடற்படை தளங்களை அமைப்பது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் செயல்பாடுகள் இது போன்று இந்திய பெருங்கடல் பகுதியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால சீனாவின் இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் 572 தீவுகள் கொண்ட ஒரு தீவு கூட்டம். இதை பயன்படுத்தி தான் இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. 1962ல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே முதல்ல யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தின் போது சீனாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்திய கடற்படையினரால் பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு 150 கடற்படை வீரர்களை அனுப்பி வச்சாங்க. இதுதான் முதல்ல அந்தமான் நிக்கோபார் தீவுல இந்திய கடற்படை தன் வீரர்களை டிப்ளாய் செய்தது. சவுத் சைனா சீல இருந்து சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ள நுழையணும்னா மலாக்கா ஸ்டேட் பகுதி வழியாகத்தான் நுழைய முடியும். இந்த மலாக்கா ஸ்டேட் ஆழம் குறைவான ஒரு குறுகிய நீரிணை பகுதி. இந்த பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிக்கும் பொழுது ரொம்ப ஆழத்துல பயணிக்க முடியாது. அதனால நீர்மூழ்கி கப்பல்கள் நீருக்கு அடியில் இருந்து மேல வந்து சர்ஃபேஸ்ல தான் பயணிக்க முடியும். இதனால இந்திய கடற்படையினரால் சீன நீர்மூழ்கி கப்பல்களை மிக எளிதா கண்காணிக்க முடியும். கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆளில்லாத மலை குன்றுகள்ல தீவிரவாதிகளை அனுப்பி அந்த பகுதிகளை கைப்பற்றினாங்க. அந்த இடங்கள் மக்கள் வாழ தகுதியற்ற இடங்கள் தான். ஆனா அந்த மலை குன்றுகள்ல இருந்து கொண்டு இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்ற ஒரு நிலை இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லயும் இருந்துச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல வெறும் 37 தீவுகள்ல மட்டுமே மனிதர்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதனால வரும் காலத்துல சீனா மற்றும் இந்திய கடற்படைக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் சீனா இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்தியா உணர்ந்து அந்தமான் நிக்கோபார் தீவுல தன்னுடைய முதல் முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உலகத்திலே மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகள் இணையும் இடத்துல இந்த 572 தீவுகள் அமைஞ்சிருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவோட வடக்கு எல்லையிலிருந்து மியான்மர் வெறும் 22 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கு. அதுவே அந்தமான் நிக்கோபார் தீவோட தெற்கு எல்லையில இந்தோனேஷியா வெறும் 90 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம பே ஆஃப் பெங்கால்ல இருந்து சவுத் சைனா சீக்குள்ள நுழையக்கூடிய 6 டிகிரி மற்றும் 10 டிகிரி சேனல்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு அருகில் இருக்கு. இந்த 6 டிகிரி மற்றும் 10 டிகிரி சேனல்களை பயன்படுத்தி 60,000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணம் செய்யுது. யூரோப், ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியாவை இணைக்கக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் ஷிப்பிங் காரிடோர் இருக்கு. இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி கொண்டு மலாக்கா நீரிணை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கேம்பல் பேல இந்தியா
இந்தியா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ப அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்தோமான் நிக்கோபார் தீவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியன் மெயின்லாண்ட்ல இருந்து 1200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஆனா மலாக்கா ஸ்டேட் போன்ற மிகவும் முக்கியமான ஷோ பாயிண்ட்ஸுக்கு மிக அருகில் இருக்கு. இதனால இந்தியாவால தொலை தூரத்துல இருக்கக்கூடிய உலகின் முக்கியமான ஒரு ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் செய்ய முடியும். இதன் காரணமாக தான் அந்தோமான் நிக்கோபார் தீவை பயன்படுத்தி சீனாவின் ஆதிக்கத்தை சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில குறைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 72,000 கோடி ரூபாய் செலவுல அந்தோமான் நிக்கோபார் தீவுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை அமைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு அதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. இது தொடர்பா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் ஒரு ப்ரமோஷன் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல அந்தோமான் நிக்கோபார் தீவுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அமைக்கப்பட்டால் அந்தோமான் நிக்கோபார் தீவோட தற்போதைய நிலைய எப்படி மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தோமான் நிக்கோபார் தீவுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் தவிர இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஒரு மிகப்பெரிய பவர் பிளான்ட், பெரிய நகரங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த வேலைகளை அந்தோமான் நிக்கோபார் ஐலண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனாவிடம் காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய சில இயற்கை ஆர்வலர்கள் அந்தோமான் நிக்கோபார் தீவுல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் ப்ராஜெக்ட் வந்தால் இயற்கை மிகப்பெரிய அளவுல அழிக்கப்படும் அப்படின்னு குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில சவுத் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார், லிட்டில் நிக்கோபார் போன்ற சிறிய தீவுகள்ல வெறும் 8,000 மக்கள் தான் வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா இந்த புதிய ப்ராஜெக்டுகளை அந்தோமான் நிக்கோபார் தீவுல கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் அடுத்த 30 வருடங்கள்ல அங்க குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம டூரிசம் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். இது போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் சில சீன ஆதரவாளர்கள் இது போன்ற தவறான பிரச்சாரங்களை தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ராணுவ ரீதியில் அந்தோமான் நிக்கோபார் தீவுல இந்தியா ஏற்கனவே மிகப்பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ட் பிளேயர் மற்றும் கார் நிக்கோபார் தீவுல 2 விமான தளங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை ஷிம்பூர் அப்படிங்கிற தீவுல ஒரு விமான ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க. கடந்த 10 வருடங்கள்ல இந்திய அரசாங்கம் அந்தோமான் நிக்கோபார் தீவுல தன்னுடைய மிலிட்டரி ஆசெட்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய அளவுல டெவலப் செஞ்சிருக்காங்க. கேம்பல் பேல இருக்கக்கூடிய ரன்வேய 10,000 ஃபீட் நீளம் கொண்டதா மாற்றி அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா மிகப்பெரிய விமானங்களை அந்த ரன்வேயை பயன்படுத்தி இயக்க முடியும். அடுத்து இன்னொரு 10,000 மீட்டர் ரன்வேய காம்ரோத்தா அப்படிங்கிற இடத்துல கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா Su-30 MKI ஜாகுவார் மேரிடைம் ஃபைட்டர் ஜெட்ஸ் போன்ற விமானங்களை அந்தோமான் நிக்கோபார் தீவுல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்களையும் இந்த தீவுல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டால் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். 2017 இந்திய கடற்படையின் முன்னாள் சீஃப் அட்மிரல் D.K. ஜோஷி அந்தோமான் நிக்கோபார் தீவோட லெப்டினன்ட் கவர்னரா நிர்ணயிக்கப்பட்டாரு. அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு அந்தோமான் நிக்கோபார் தீவுல பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அந்தோமான் நிக்கோபார் தீவை இன்னும் அதிகமா ராணுவ மயமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவை தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில சுற்றி கொண்டிருக்கு. இத கவுண்டர் செய்யணும்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்டரி ஆசெட்ஸை டெவலப் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிய அந்தோமான் நிக்கோபார் தீவுல மிகப்பெரிய அளவுல டெவலப் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்தோமான் நிக்கோபார் தீவுல ஒரு 3 டைமென்ஷனல் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 டைமென்ஷன் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரடார்கள், ஏர்கிராஃப்ட், சேட்டலைட், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் போன்ற அனைத்தும் இணைக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க் ஆசெட்டை தான் 3 டைமென்ஷனல் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு கேப்பபிலிட்டிய அந்தோமான் நிக்கோபார் தீவுல கொண்டு வரணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அந்தோமான் நிக்கோபார் தீவுல இந்தியா டிஃபென்சிவ் மற்றும் அஃபென்சிவ் ஃபயர் பவரை அதிகப்படுத்தணும்
செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு சரக்குகள் மற்றும் வீரர்களை எடுத்து செல்லக்கூடிய ஏர்லிப்டிங் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவது போன்ற பல விஷயங்களை இந்தியா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்தோமான் நிக்கோபார் தீவை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுடன் இணைந்து சில கடற்படை ஆபரேஷன்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய நட்பு நாடுகளுடன் இணைந்து செய்யக்கூடிய கடற்படை ஆபரேஷன்களின் எண்ணிக்கையை இந்தியா அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சென்னையில இருந்து அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு இன்டர்நெட் கேபிள் பதிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்தோமான் நிக்கோபார் தீவுல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் நட்பு நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய கடற்படை தளத்துல சமீப காலத்துல அதிக அளவுல நிறுத்தி வைக்கப்படுது. அந்தோமான் நிக்கோபார் தீவை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதில் குவாட் நாடுகள் மற்றும் பிரான்ஸ் ரொம்ப மும்மரமா இருக்காங்க. அடுத்து SOSUS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு அருகில் இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த SOSU சிஸ்டத்தை ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுல டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த SOSUS சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செயின் ஆஃப் சென்சார்ஸ் மற்றும் டிராக்கிங் சிஸ்டம். இந்த SOSU சிஸ்டத்தை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். சவுத் சைனா சி மற்றும் அந்தோமான் சீல சுற்றி திரியக்கூடிய சீன நீர்மூழ்கி கப்பல்களை இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி மிக எளிதா ட்ராக் செய்ய முடியும். அப்படி ட்ராக் செய்யப்படும் தகவல்களை யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதனால சீன கடற்படையின் ஒவ்வொரு நகர்வையும் குவாட் நாடுகளால கண்காணிக்க முடியும். இது போன்ற பல வேலைகளை சீனாவுக்கு எதிராக அந்தோமான் நிக்கோபார் தீவுல இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல சீனாவின் ஆளுமையை இந்திய பெருங்கடல் மற்றும் சவுத் சைனா சீல இந்தியாவால படிப்படியா குறைக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.